ஹாய் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா நேற்று பிக் பாஸ் எபிசோட பார்க்க வேற இன்னைக்கு என்ன நடந்தது பார்த்தீங்கன்னா ஒரே சண்டே தாங்க. சண்டே 2 நாளா வந்து சண்டே விட இன்னைக்கு சண்டை வந்து பயங்கரம். ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்ம அன்சிதா வா 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 அப்படியே சொல்றாங்க. நம்ம நம்ம ஜாக்லின் உடனே அவன் வரமாட்டான் நீ போடா அப்படிங்கிற மாதிரி ஜாக்லின் முன்னாடி போறாரு, அடிக்கிறாங்க. அடிக்கிற மாதிரி காட்டுறாங்க. என்ன நடந்ததுன்னு தெரியல. இன்னைக்கு அந்த மாதிரி இல்ல, நிறைய வந்து ஒரே சண்டை, ஒரு பதட்டம். ஆக்சுவலா பிக் பாஸ்ல வந்து இந்த டாஸ்க்ல என்ன பண்ணிட்டாங்கன்னா, WWFல வர்ற மாதிரி அந்த லாக் போட்டு காட்டுறது, இந்த கழுத்தை பிடிச்சி திருப்புறது, கீழே படுத்துட்டு நகர விடாம பிடிச்சி லாக் பண்றது, இந்த பொசிஷன் தான் இங்க காட்டினாங்க. ஆக்சுவலா ரெஸ்லிங் பாக்குற மாதிரி இருந்துச்சு கிட்டத்தட்ட இந்த டாஸ்கை பொறுத்த வரைக்கும். எப்படியோ வந்து இன்னைக்கு முடிஞ்ச டாஸ்க்கு யார் ஜெயிச்சான்னு பாத்தீங்கன்னா நம்ம எல்லோ டீம் தான் ஜெயிச்சாங்க. எல்லோ டீம் நம்மளுக்கு தெரியும். ஜாக்லின், ரஞ்சித், ரயான். இதுல பாத்தீங்கன்னா நாமினேஷன் ப்ரீ பாஸ் வந்து இந்த ரயானுக்கு கொடுக்குறாங்க. இந்த அருண் பாத்தீங்கன்னா, இந்த அருண் அவன் விளையாண்டு இருக்கும் போது நல்ல தூக்கி ரஞ்சித் கையிலேயே, அதாவது அவர் பார்க்கல, வேணும்னு பண்ணல, சும்மா தூக்கி போட்டாரு, கையில ஒடிச்சு அது ஒரு சீன் கிரியேட் பண்ணாரு. அப்புறம் மஞ்சரி வந்து காலில் தூக்கி போட்டாங்க. அதாவது யார் எங்க தூக்கி போட்டாலும் அருண் தான் அங்க வந்து அடி வாங்குறாரு. அவனை இன்னைக்கு மாட்டனா பம்பர கட்ட மண்டையா, அதாவது அந்த கல்லு வளைச்சு அவனே டார்கெட் பண்ணி, கல்லு வந்து அவர் மேலேயேதான் வந்து விழு. அந்த மாதிரி வந்து எங்க இருந்தாலும் அவர் மேலேயே கள்ள தூக்கி வீசிட்டாங்க. வேலைக்கு பண்ணாங்களா என்ன பண்ணாங்க, ராக்கெட் லான்ச்சர் மாதிரி அவர் எய்ம் பண்ணா எங்கமா போய் அடிக்கும். அந்த மாதிரி இந்த டாஸ்கே பாத்தீங்கன்னா ஒரு ரூல்ஸ் வந்து இவங்க ஃபாலோ பண்ணவே இல்லை. அதாவது நம்மளுக்கே பாக்குறது வந்து இன்ட்ரெஸ்ட் இல்ல. ஒரே போட்டு லாக் பண்றது, லாக் பண்ணிட்டு நம்ம முத்துக்குமார் வந்து நம்ம பவித்ரா லாக் பண்ணிட்டு சொல்றாரு, நீங்க என்ன சாப் போட்டு குளிக்கிறீங்க அப்படின்னு கேக்குற. அப்படி ஆக்சுவலா அப்படி கொஞ்சம் சிரிச்சா அவர் புடி தடுக்கிறாங்க, இவர் தப்பிச்சாலும் பிளான் பண்ணல. முத்துக்குமார் வந்து ஒரு பிளான் கிரியேட் பண்ணிட்டாங்க மற்ற டீம் கூட அவருக்கு கலந்து பேசிட்டு. அதாவது இந்த 4 டீம் இருக்குது, 4 டீம்ல இந்த ஒரு பர்டிகுலர் டீமை மட்டும் எலிமினேட் பண்ணிட்டோம்னா நாம வந்துட்டு அடுத்து நம்ம பார்த்து நம்ம அடிச்சுக்கலாம். அது வந்து நல்ல சுவாரஸ்யம் இல்லை. நம்மளுக்கே ஃபர்ஸ்டே தெரியும் இவங்க 2 பேர்த்துல யாரோ ஒருத்தவங்க தான் ஜெயிக்க போறாங்க. நம்மளுக்கு தெரியும். இந்த சுவாரஸ்யமா கொண்டு போயிருக்கலாம். அதாவது நம்ம ஒரு டீல போட்டாலோ அவங்ககிட்டயே திருடி எடுத்து அந்த மாதிரி பண்ணியிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். நம்மளுக்கு பாக்குறதுக்கே வந்து இது வந்து சுவாரஸ்யமா இல்ல. மாத்தி மாத்தி உழுகுறாங்க, அடிக்கிறாங்க. இதுல வந்து நம்ம விஷால் வந்து ஒரு பர்ஃபார்மன்ஸ், அதாவது சீரியல் நடிக்கிறாங்கன்னு நினைச்சிட்டாரு என்னமோ தெரியல. அழுகுற அப்படி உழுகாதீங்கடா, அடிக்காதீங்கடா, அப்படி தூக்கி வீசாதீங்கடா, அந்த மாதிரி அவர் அழுகிறாரு. இது எதுக்கு அழுகணும் தெரியலையே, நம்மளுக்கே தெரியல. பிக் பாஸ் ப்ரோமோலே காட்டிட்டானுங்க ஹைலைட்ஸ்ல அந்த டாஸ்க் அந்த டேவோட. விஷால் வந்துட்டு கேப்டனா இருந்தது, அவர் பேசுனதை எவனும் மதிக்கல. நான் பண்ணுவேன், என் இஷ்டம், இது என் டாஸ்க்கு அப்படிங்கிற மாதிரி மற்ற ஹவுஸ் மேட்ச் எல்லாம் பிளே பண்ணிட்டாங்க. அவன் பேச்சையே மதிக்கலையோ அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு இருந்தாங்க. இதுல பாத்தீங்கன்னா பவித்ரா வந்து ஜாக்லினோட காலையும் கடிச்சு வச்சுட்டாங்க, மஞ்சரியோட காலையும் கடிச்சு வச்சுட்டாங்க. கேட்டா எனக்கு வேற வழி இல்லை, எல்லாரும் நீ லாக் பண்ணிட்டாங்க, அதனால நான் கடிச்சேன் அப்படிங்கிறாங்க. என்னால முடியல, நான் கடிச்சிட்டேன், என்கிட்ட வாய் இருக்கு, இன்னமும் கடிப்பேன், இனிமேல் கடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க பர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. நம்ம உண்மையாவே இதுல வந்து சௌந்தர்யாவை வந்து பாராட்டியே ஆகணும். ஏன்னா ஒரு டைம் கூட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணல. அதாவது ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு டால் டாஸ்க் நடந்தது, அதுலயும் அத்தனை பேர் மேல வந்து விழுந்தாங்க, அப்பயும் ஒன்றும் கம்ப்ளைண்ட் பண்ணல. இதுலயும் பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல வந்து ஜாக்லின், மஞ்சுரின் எல்லாம் வந்து மோதினாங்க. அப்ப கூட ஒரு ஒரு சின்னதா கூட கம்ப்ளைண்ட் பண்ணல யாரை பத்தியோ. இதைதான் நம்ம விஷால் வந்து சொல்றாங்க, லைவ் ஸ்ட்ரீம்ல பார்த்தோம். என்ன சொல்ற அப்படி உண்மையாவே சௌந்தர்யா வந்து ஸ்போர்ட்ஸ் மேன்ஷிப்போட நல்லா கேம் விளையாண்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனா நம்ம சௌந்தர்யா வந்து ரொம்ப மன உடைஞ்சு போயிட்டாங்க. ஏன்னா எந்த ஒரு கேம்லயும் வந்து ஜெயிக்கல, ஃபர்ஸ்ட் அவுட் ஆயிடுறாங்க. அந்த மாதிரி நடக்கிறதுனால வந்து சௌந்தர்யா கொஞ்சம் ஃபீல் பண்றாங்க. முத்துக்குமார் வந்துட்டு பேச்சுல வல்லவர் தான், அது எல்லாத்துக்கும் தெரியும். அதுக்கேற்ற மாதிரியே நல்லா பிளான் எல்லாம் ஸ்ட்ராட்டஜி எல்லாம் போட்டாரு. அவர் வச்சுட்டு சொல்றாரு மத்தவங்க கூட நீங்க பண்ணாதீங்கன்னா, ஆனா அவருக்குன்னு வரும்போது அதை பண்ணுவேன் அப்படின்றாரு. ஆமா, நம்ம சௌந்தர்யா போய் முடி ஒரு டைம் வந்து அந்த கல்லை வந்து உதைப்பாங்க. அப்ப வந்து நம்ம முத்துக்குமார் சொல்ற அப்படி அதுதான் அடிபட்டு இருக்குல்ல, நம்ம ஸ்டாப் பண்ண சொல்லிட்டோம், ஆனா நீங்க போய் அதை எப்படி நீங்க அந்த கேம் விளையாடலாம் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் அவரே சொல்றாரு யாருக்கு எப்படி தோணுதோ அப்படி வந்து நம்ம விளையாண்டுக்கலாம் அப்படின்னு அவரே சொல்லிக்கிறாரு. அதாவது அவருக்கு எந்த மாதிரி கேம் வந்து கொண்டு போகணுமோ அந்த மாதிரி கொண்டு போறாரு அப்படி அவரு. அதான் உங்களுக்கு வந்தா ரத்தம், எங்களுக்கு வந்து தக்காளி சட்னி அப்படிங்கிற மாதிரி அவரு மாத்திக்கிறார் ஒரு சில இடங்கள்ல. அது அவரோட ஸ்ட்ராட்டஜி போல. அது நம்மளுக்கு தெரியும் இந்த வீக் வந்து ரஞ்சித்துக்கு தான் வந்து ஓட்டிங் ரொம்ப கம்மி. ரஞ்சித் தான் எவிக்ட் ஆக போறாரு. அவர் கூட யார் போறதுக்கு வாய்ப்பு அதிகம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா ரயானுக்கு ரயான் இல்ல ராணவ் எதனால வந்து பாத்தீங்கன்னா ராணவ் வந்து விளையாட வேண்டாம்னு சொல்லி பிக் பாஸ் டாக்டர் சொன்னாலும் இல்லையோ பிக் பாஸ் சொல்லியிருக்கா அப்படி. அப்ப வேற வழி இல்ல, அமிச்சுதான் விட்டாகணும். ஆமா, சும்மா உட்கார வச்சு ஒரு ஆள ஷோ நடத்தினா அப்புறம் அவங்க பிக் பாஸ் போது பின்னாடி அதன் காரணமாக
இந்த வாரம் எவிக்ஷன் தான் வந்துட்டு மருத்துவ காரணத்துக்காக அவனை ராணுவ வந்துட்டு வெளியே அனுப்ப வாய்ப்பு நிறைய இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரெட் கார்டு யார் யார் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு பாத்தீங்கன்னா பவித்ரா அண்டு ஜெப்ரியும் கூட விட்டுருவாருங்கன்னு நினைக்கிறேன். நம்ம பவித்ரா கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பாத்தீங்கன்னா வாயால கடிச்சிட்டீங்க போங்க. வாயால வந்து வாயை யூஸ் பண்ணி கேம் விளையாண்டுருக்காங்க. அதனால வந்து பவித்ரா வந்து எவிட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரெட் கார்டு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் மித்தபடி பாத்தீங்கன்னா இந்த டாஸ்க் நம்மளுக்கு யாருக்குமே வந்து பாக்குறதுக்கே பிடிக்கல. ஆக்சுவலா வந்து இவங்க கேமை வந்து சரியா விளையாடல. ஆமா, எல்லா ரூல்ஸை பிரேக் பண்ணிட்டாங்க. பிக் பாஸ் ஒரு ரூல் சொன்னா அவங்க அந்த கோடை தாண்டுறாங்க. அவங்களா ஒண்ணு இந்த வீக் வந்துட்டு ஃபைனல் கிட்ட நெருங்கிடுச்சு. டீம் பாத்தீங்கன்னா அந்த கல்லை அடுக்கி வைக்காம கல்லை தூக்கி ஒழிச்சு வச்சிருந்தாங்க. இந்த ரவுண்டுக்குள்ள வந்து கல்ல ஒரு 4-5 கல்லு எல்லாம் இந்த மாதிரி நிறைய வந்து கேமை வந்து ஸ்பாயில் பண்ற மாதிரியே தான் விளையாண்டாங்க. ஒரு பக்கம் இந்த மாதிரி விளையாண்டுட்டு இருந்தா, இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம விஷாலோ அருண் சௌந்தர்யா விட்டுருங்க, நம்ம விஷாலும் அருணும் வந்து யாரும் அடிச்சுக்காம விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே போய் நம்ம அருண் போய் முத்துவ போட்டு கழுத்தை பிடிச்சதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு கையை போட்டு டெஸ்ட் பண்ணது, ராணுவ கையை போட்டு டெஸ்ட் பண்ணது இவங்களா பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி விளையாட வேண்டாம்னு சொல்லி இவங்களே சொல்றாங்க. பாப்பா இந்த வீக் எண்டுல வந்து விஜய் சேதுபதி இதெல்லாம் எப்படி பேச போறாரு, இவங்க யாருக்கு ரெட் கார்டு கொடுக்க போறாங்க, இல்ல மறுபடியும் வார்னிங்கோட விட்டுருவாங்களா, இந்த ஷோல வந்துட்டு இந்த முக்கியமான ரஞ்சித் வால் எப்படி உருட்டினார்னு அவருக்கே தெரியல. இந்த வாரம் என்ன பண்ணிடுவாரு அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்களா இல்ல வெளியே அனுப்பிடுவாங்களா அப்படிங்கிறத நான் போதான் பார்க்கணும். பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே.